ஒரு வழியாக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி மதுரைக்கு நாங்கள் நைட் ஒரு 10 o'clock ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா போகும்போதே கோயிலில் போயிட்டு அந்த பள்ளியறை பூஜை பார்க்க முடியுமான்ற ஒரு டவுட்லேயே போனோம். பட் இருந்தாலுமே பார்த்துட்டோம். ஃபோன் எதுவுமே அலௌட் இல்லைங்கிறதுல வண்டியிலே வச்சுட்டு போயிட்டோம். ஸோ எல்லாம் டேரெக்டாக கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். பாப்பா மட்டும் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தா. ஸோ இதோட விளாக் நான் என்னோடய ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன், கீழே ரிட்டர்ட் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஒரு பக்கம் அந்த பாப்பாவுக்கு மொட்டடிக்க போகிறோம், காது குத்த போகிறோன்ற ஒரு பயமும் இருந்தது, ஒரு ஹாப்பினஸும் இருந்தது. ஸோ எல்லோரும் போய் கோயிலில் இறங்கிட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடித்தோம். அழுகையை நிறுத்தவே இல்லை. அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அழுக ஆரம்பிச்சவ அடித்து முடித்து குளிக்க வச்சு நிறுத்தவே இல்லை அழுகையை. எங்களுக்கே போதுண்டா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சு. அழுதுகிட்டே இருந்தாங்க. பட் இப்படி தான் அழுவாங்களாமா. அது நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. பட் ரொம்ப பாவமாக இருந்தது இப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அவருமே நல்லா பார்த்து பத்திரமா அடித்தார். எங்கேயுமே ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மண்டையில். அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு போய் பாப்பாவை குளிக்க வச்சாச்சு. இதோட லாங் வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இனி அடுத்தடுத்த மினி விளாக்ஸ் வரும். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.